கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினத்தில் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் மக்களிடையே உரையாற்றி வருகிறார். அதை நேரலையில் காணலாம். எல்லா முயற்சியும் பண்றோம். உங்களை திருப்திப்படுத்துவதற்கு எல்லா முயற்சியும் நாங்கள் செய்கிறோம். அதை ஜெயிக்கிறோமா இல்லையாங்கிறது அப்புறம். ஆனால் நீங்க செய்ய வேண்டிய கடமை ஓட்டு போட வேண்டியது. இன்னொன்னு, இந்த பணம் வாங்கிக்கிறாங்கல்ல, அது எப்படி சார் சொல்றது? கொடுக்கும் போது அவங்க ஏழை, வாங்கும் போது நம்ம எப்படி அவங்களுக்கு ஒரு கணக்கு சொல்லுங்க. அந்த கொடுக்கிற பணம் யாருதுங்கிறத பத்தி யோசிச்சு பாருங்க. கொடுக்கிற பணம் கொடுக்கிற அந்த மகாதுரையுடைய பாக்கெட்ல உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து உங்களுக்கு ஆமா, அதை போய் வாங்கிட்டு நீங்க 5 வருஷம் கொடுத்துட்டு போறாம உங்க வாழ்க்கை குத்தகை கொடுக்கறது இது விலை இல்லை. அப்ப 5 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லுங்க. ஏன்னா 5 வருஷத்துல நீங்க உங்களுடைய திறன், சம்பாத்திய திறன் அவ்வளவு இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க உங்க மொத்த வாழ்க்கையுமே நீங்க குத்தகை கொடுக்கறது தான் அந்த 5000 10,000. அது வேணாம். நல்ல அரசு வந்ததுன்னா ஒவ்வொரு தனி மனிதருக்கும் 3 லட்சமோ 4 லட்சமோ பெருமான உதவியை அரசாங்கம் செய்ய முடியும். இப்ப அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க, அப்புறம் செய்ய வேண்டிய உதவிகள்லாம் உங்களுக்கு வந்து சேர மாட்டேங்குது. நகராட்சியா இருந்தாலும் கிராமமா இருந்தாலும் இதே கடி. நீங்க தயவு செய்து இவ்வளவுதான் நம்ம தலையெழுத்து இதை வச்சுக்கிட்டு அப்படியே காலம் தள்ள வேண்டியதான் முடிவு பண்ணாங்க. இது உங்கள் தகுதி அல்ல. இதையும் விட சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டியவர்கள் தான். என் தெரு குப்பையா இருக்குங்க, இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு நினைக்காது. சுத்தமா இருக்கணும் நீங்க ஆசைப்படுங்க. ஒரே வாரத்துல ஆயிடும். ஆசைப்பட்ட போதும். அது அவங்க செய்யலன்னா நீங்க செய்யுங்கன்னு சொல்ல. அப்ப அரசாங்க வேலை நீங்க செய்யறதாயிடும். செய்யலன்னா செய்ய வைங்க. ஏன் செய்யலன்னு கேட்கிற தெம்பு உங்களுக்கு வரணும்னா, அதை கொடுக்குறாங்களே அந்த 5000 ரூபாய், அதுல கை வைக்க கூடாது. 5000 10,000 கொடுக்குறாங்கன்னு வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் கேள்வி கேட்கவே முடியாது. யாரை பார்த்து கேட்கிறேன் அப்படின்ட்டாங்கன்னா தலை பண்ணி வேண்டியதாக. தயவு செய்து இதையும் செய்யுங்க, ஓட்டு போடுங்க. அதையும் செய்ய காசு வாங்க. திரும்ப திரும்ப சொல்றாங்க அப்படின்னா நீங்க பாருங்க. அது கொஞ்சம் கட்டுப்படுத்தி, நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது பத்தியம் சொல்லுவாங்க இல்லையா, இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது.